Hi friends, welcome back to Mama Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம சம்மதி வீட்ல இருந்து நமக்கு சர்ப்ரைஸா ஏதோ ஒரு பார்சல் வருதாமா. அண்ணா ஃபோன் பண்ணி இருந்தப்போ சொன்னாரு பார்சல் வந்துருச்சா அப்படினாரு. இல்ல நான் அந்த மாதிரி எதுவும் வரல அப்படினே. சொன்னோன்னா இல்ல ஒரு பார்சல் ஒன்னு வரும். என்ன பார்சல்னா அப்படினா இல்ல அது சர்ப்ரைஸ் அப்படின்ட்டாரு. சரி ஓகே நம்ம வெயிட் பண்றோம் இன்னைக்கு அந்த பார்சல் வரும்னு. அது என்ன பார்சல் ஏது பார்சல்னு ஒண்ணுமே தெரியல நம்மளுக்கு. கேட்டா அவரும் சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாரு. வெயிட் பண்ணி நம்மளும் பாப்போம். நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன், பார்த்துட்டு உங்களுக்கும் நான் சொல்றேன் என்ன பார்சல்ன்ட்டு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்னதான் பார்சல் அவங்க அனுப்பிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். என்னப்பா பண்ற? ஃப்ரெண்ட்ஸ் பார்சல் எனக்கு சர்ப்ரைஸா அனுப்பிச்சிருக்கேன். யார் அனுப்பிச்சிருக்கா? எனக்கா என்னன்னு தெரியாது. நம்ம வீட்டுக்கு சம்பந்தி அனுப்பிச்சிருக்காரு. ஆமாப்பா பெத்த பார்சல்ப்பா. பெத்த பார்சலா? எதுக்கு தெரியல, என்னன்னு தெரியல. அது பெங்களூர்ல இருந்தா நான் வந்திருக்கு. ஆமா பெங்களூர் தான். வா ஓபன் பண்ணு சிசர் அங்க வச்சுக்கிறேன் பாரு. ட்ரெஸ்ஸா? தெரியல. எதுக்கு? உனக்கா யாருக்கு தெரியாதுப்பா. நான் எனக்குலாம் தெரியல. ஒரு பார்சல் ஒன்னு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு. அது மாப்பிள்ளையுமே நீ கேட்டார்ல பார்சல் வந்துச்சான்னு. இல்லையே மாப்பிள்ளை கேட்கல. மாப்பிள்ளை அதை பத்தியே பேசு. என்னவோ சொல்லு. பா இது கிறிஸ்மஸ் கிஃப்ட். என்ன எழுதிருக்காங்க காட்டு. டு டியர் ஆரோக்கிய கிரேஷியா. உனக்கம்மா அப்படியே அப்படி அப்படியே எழுச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிற. பத்தியா இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தா, இவ்வளவு நேரம் அமைதியா உட்கார்ந்து இருந்தா, இங்க கிஃப்ட் அவளுக்கு அப்படின்னவனே கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க பாப்பா. அடுத்த வருஷம் எப்படி இருந்தாலும் எடுக்கணும். இந்த வருஷத்துல இருந்து இப்ப இல்ல என்ன இருந்தாலும் மருமக தானே. அதுதான் அது என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே மருமக ஆயிடுச்சு இல்ல. லெஹங்கான்னு நினைக்கிறேன். ஆமா ஓகே. எஸ் எஸ் இதெல்லாம் அங்க பண்ண வேணாம். அவளுக்கு நவனே ஏச்சு வந்துட்டா பத்தியா. உனக்கு நவனே அப்படியே காலை நீட்டி கையை நீட்டி படுத்துனந்தா. Thank you mommy daddy. Merry Christmas. Small token of gift to Mona on Christmas by your family Bangalore. Surprise gift. அப்படின்னு எழுதிருக்காங்க இங்க. டோக்கன் போட்டு வச்சிருக்காங்க. டோக்கன் போட்டு ஆல்ரெடி டோக்கன் போட்டு தான் வச்சுக்கிறான். டோக்கன் போட்டுக்கல. இல்ல அதுதான் அது டோக்கன் இருக்குல்ல, அதுக்கு சொல்றேன் நாங்க. ஓ இது ஸ்டிட்ச் பண்ணணுமா நம்ம? செமி ஸ்டிச்டு. நம்ம இது யார்கிட்ட கொடுக்கறது? இப்ப ஏற்கனவே எந்த இவங்க கிட்ட கொடுக்கறதுன்னு யோசிச்சுக்கிறோம். ஆனா உன் பாடிக்கெல்லாம் செமி ஸ்டிச் தான் கரெக்ட். இது பாடிக்கெல்லாம் அதெல்லாம் சூட்டே ஆகாது. அப்படியே உடம்ப காமிச்சு அப்படியே மாட்டி விட்டு சுத்தி விட்டு அப்படியே தச்சிக்க வேண்டியதுதான். ரெடிமேட்லாம் ஒர்க் அவுட் ஆகாது பாப்பாக்கு. அப்படியே ட்ரெஸ்ஸுக்கு போயிருப்பாங்க, ஏதாவது பொம்மை போட்டு நின்று இருக்கும். இது பார்த்தா அப்படியே கிராண்டா தெரியுது இல்ல. ஏதாவது டால் போட்டிருப்பாங்க. இது நம்ம மருமக மாட்டினாலும் அப்படி இருக்கும். ஓகே பேக் பண்ணுங்க இதை அப்படின்னு இருப்பாங்க. நல்லா இருக்கா? சூப்பரா நல்லா இருக்கு. இப்ப எப்படியே போத்தி விட்டு நிப்பாட்ட போறியாப்பா? இல்ல ஆனா அக்காவும் பாப்பாங்கல்ல. திஸ் இஸ் இது வந்து கிறிஸ்மஸ்க்குள்ள தைக்கணும். இப்ப யாருகிட்ட கொடுத்து தைக்க போறோம்ன்றது தெரியல. அதுல ஆள் இருக்குது. நம்ம டிசைனரே இல்ல. ஒண்ணுமே இல்ல டாடி, வெறும் ஸ்டிச்சிங் தானே. ஓ அப்படியா? ஆமா இல்ல கரெக்டா இடுப்பு பார்த்து அப்படியே அடிக்க வேண்டியதுதான். எல்லாம் நிஷா கிட்ட கேட்டு பாருங்க. ஒரு வழியா எல்லா வேலையும் முடிச்சுட்டு நமக்கு அப்படியே வந்து பிரியாணி பார்சல் வந்தது. ஸோ அந்த பிரியாணி எந்த பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பாப்பாவுக்கு ஈவெண்ட்டுக்கு நம்ம வந்து ஃபுட் ஆர்டர் கொடுக்கணும்ல. ஸோ அவங்க வந்து டேஸ்டிங்க்கு அனுப்பிச்சிருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம பேக்கேஜில் வந்து மட்டன் பிரியாணி தான் சொல்லியிருந்தேன். ஸோ மட்டன் பிரியாணி தான் வேணும் அப்படின்னா அவங்க வேற எங்கேயோ மட்டன் பிரியாணி ஆர்டர் போடுறாங்க போல் இருக்கு. ஸோ உங்களுக்கு டேஸ்டிங்க்கு அனுப்புறேன், கொஞ்சம் பாருங்க சார், எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னாரு. சரி எப்படியா இருந்தாலும் டேஸ்ட் பண்ணாமல் நம்ம சட்டுன்னு சொல்ல முடியாது இல்லை. ஸோ அதனால அனுப்பிச்சி விடுங்கன்னு சொல்லியிருந்தா வந்துருந்தது. சாப்பிட்டுட்டு இருக்கேன். எல்லாம் அருமையா இருக்கு. மட்டன் வந்து நல்லா சூப்பரா இருக்குது. பிரியாணி நல்லா இருக்கு. மட்டன் பீஸ்லாம் வந்து நான் லாஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன் பாருங்க, அப்படியே முன் தொடக்கறி அந்த மாதிரி முன் தொடையை அறுத்து போட்டு பண்ண மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்ச உடனே தான் பேபி மா சொல்லிச்சு, வந்த உடனே இப்படி வக்கனையா வச்சு தின்றிய
அதை பத்தி ஏதாச்சும் கொஞ்சம் சொல்ல வேண்டியது தானே அப்படின்னுச்சு. ஸோ அதனால மட்டன் பீஸ் எதுவும் இல்லை, பிரியாணி ரைஸும் இல்லை, காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை பத்தி பேசலாம் அப்படின்னு தான் வந்தோம். சூப்பரா இருக்குது டேஸ்ட். ஸோ ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 90% அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல இருக்கிறோம். சாப்பிட்டு நம்மளுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வராம இருக்கணும்ல எடுத்துன்னு வர்றது நைட். அதனால இன்னைக்கு சீக்கிரமாவே சாப்பிட்டோம். 7:30 8 தான் ஆகுது இப்போ. ஸோ 8 o'clock சாப்பிட்டோம். ஒரு 2 hours நம்ம வெயிட் பண்ணுவோம். சில இடத்துல எல்லாம் சாப்பிட்டோம்னா அப்படியே நெஞ்சு கரிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தா வந்து சாப்பிட்ற அத்தனை பேரும் நம்மள கழுவி ஊற்றுவாங்க. ஸோ அதனால அந்த டெஸ்டிங் மட்டும் பார்த்துட்டு ஓகே அப்படின்னா ஃபைனல் பண்ணி அவங்க கிட்டே கொடுத்துடலாம். என்ன விதமா சொல்ற? சரி ஓகே ஓகேவா? ஓகே. இல்ல பக்கத்துல என்ன சாப்பிட்டு வரைக்கும் லெமன் சோடா கவுண்டர் வச்சிருங்க. பக்கத்துல லெமன் சோடா கவுண்டர்னு வச்சிருங்க. அப்படி பார்த்தா ஒன்னொன்னுக்கும் பட்ஜெட் ஏறினே போகும். லெமன் சோடா கவுண்டர், சோடா சாப்பிட்டு பீடா சாப்பிடாம இருக்க முடியுமா அப்படின்னுவாங்க. பீடா கவுண்டர், ஐஸ்கிரீம் கவுண்டர், ஆனா எல்லாமே இருக்கு. நான் சும்மா இல்ல அப்படி பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் இருக்குது, எல்லாமே இருக்குது. நான் சும்மா விளையாட்டுக்காக சொல்லிட்டு இருந்தேன். யாரா இருந்தா என்னங்க, சாப்பிட்டோம் அப்படின்னா அதை எடுத்துட்டு வரக்கூடாது இல்ல. ஜீரணம் ஆகல அப்படின்னா அது ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கும். நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம், சரி என்ன இது நல்லாவே இல்லைன்னு. ஸோ அந்த மாதிரி யாருமே ஆண்டவர்களால சொல்லக்கூடாது. ஸோ அதனால அற்புதமா அமிர்தமா எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனாலதான் டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ சூப்பர். The next day. எங்க 2 பேருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கியர் எல்லாத்துலயும் ஐயா இதெல்லாம் அந்த சீட்ல உட்காரும்போது கேட்டிருக்கணும். இங்க பார், அது என்ன போட்டிருக்கு? எனக்கு கண்ணு தெரியல. இதுல சொல்லு வாசிக்கிறதுன்னு சொல்லு. சரி கையெடு. ஐயோ அப்படியே ஸ்லோவா போகணும். இல்ல இவ்வளவு சீக்கிரத்துல செகண்ட் கியர் எல்லாம் போடக்கூடாது. ஒரு 10 அப்படிலாம் இல்ல, கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணி 10 தாண்டின பிறகுதான் நீ போடணும். ஆமா, அந்த காருக்கு நான் வித்தியாசம் இருக்கும். நம்ம ஓட்டி பார்க்கறது மாதிரி ராவா இருக்கு பிடிச்சி நிறுத்து தான் போடுற மாதிரி இருந்துச்சு. நான் ஓட்டும் போதெல்லாம் கார்னடி நாய் நிக்குது பாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியா ஓடி நிக்குது. நல்லா ஸ்லோ பிரேக் அடிச்சுக்கோ. போயிடுச்சு. நீ என்ன கொஞ்சம் இது பண்ணாம வந்துட்டேன்னா நான் ஒழுங்கா ஓட்டுவேன். நீ பக்கத்துல உட்காந்து அல்லபுல்லா இருந்தாதான் எனக்கு டென்ஷன் ஆகும். ஓட்டு நான் தான் பெல்ட் போடலையா? ஐயா அவர் பக்கத்துல சரக்கு போட்டு நான் கார்ல வந்துடுவேன். ஸ்பீட் பிரேக்கர் இப்பெல்லாம் பிரேக் அடிக்க கூடாதுமா. ஐயோ எம்மோ ஸ்லோவா தான் போகணும். ஸ்பீட் பிரேக்கர் இரு, இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் இந்த கார் எடுக்கிறேன். அந்த காருக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. இப்ப நான் என்ன காமெடி பண்ண போறேன்னு தெரியல. இதுவாச்சு போட்டுச்சு. இதுக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு ஆக்சுவலி. ஆமா, அது பழைய மாடல், இது நியூ டெக்னாலஜி. லைட்டா இது பண்ணாலே பிரேக் ஆகும். லெஃப்ட்ல வா. எதுக்கு ரைட்ல போயினே இருக்கிற? ஈஹா ஹார்ன் அடிமா. அந்த ரோடு அங்கேருந்து சட்டு 4 ரூபா ஹார்ன் அடி. ஸ்லோவா போய் திருப்பணும், ரொம்ப ஃபாஸ்டா திருப்புறேன். அவன் பீதியில வேற பாட்டாயிடும். ஐயோன்னு பாட்டு வேற. ஐயோ குறு கோசிக்கிறாரு பாரு. ஆக்சிடென்ட் காலடுமா. திரு அவ்வளவு தூரம் போய் அப்படிலாம் திருப்ப கூடாது. இங்க இது இல்ல. ஏய் கை அப்படி பிடிக்க கூடாது. சொல்லி கொடுக்கலையா உனக்கு? இப்படிலாம் நம்ம கை நம்ம திருப்பணும் தானே. கொஞ்சம் அப்படியே பிடிச்சிட்டு அப்படியே ஏதோ ரேசர் மாதிரி திருப்பின்னு இருக்கு. லெஃப்ட்ல வராம பாத்துக்கோ. என்ன சொல்லி கொடுத்தாங்க, கை வந்து இப்படி வந்து சுத்தக்கூடாது. டர்ன் பண்ணும்போது ஒத்த கை தான் சுத்தணும். பண்ணிக்கோ. மேல சர்றன்னு கீழே இறங்குவானுங்க. லெஃப்ட்லயே போ. நீ எதுக்கு நடுவுல போற? லெஃப்ட்லயே போ. மிரர் பிரேக்
அங்க சிக்னல் போட்டுருக்காங்க ரெட். போ யாரும் கிராஸ் பண்ணல. யாருமே நிக்கல. தேடி வருவானுங்க. தேர்ட் கியர் தான் போறேன். செகண்ட் கியர்லயே போவேன். ரைட்ல போ. இங்க பாரு ஆட்டோ கார் வருது. வேணாம் செகண்ட் கியர்லயே போட்டோம். தேர்ட் கியர்லாம் வேணாம். லெஃப்ட்ல வா. நீ நடுவுல போக கூடாது. லெஃப்ட்ல வா. பார்த்தேதானே டாடி. அங்க பாரு. ஐயோ இதுக்கு தான் இவர் கூட நான் உட்கார்ந்து ஓட்ட மாட்டேன். கையெடு டாடி நீ அங்க இருந்து கொஞ்சம். ஹேண்ட் பிரேக்ல கை வச்சிருக்கேன். ஐயோப்பா. ஸ்ட்ரைட்டாவே போனாங்க. ஸ்ட்ரைட்டாவா? இல்ல லெஃப்ட் டர்ன் பண்ணிட்டோம். லெஃப்ட்ல வந்துட்டு போ. ஸ்ட்ரைட்டா நீ நடுவுல போயிட்டு இரு. லெஃப்ட் போலாமா இல்ல ஸ்ட்ரைட் போலாமான்னு கேக்குது. வலி லெஃப்ட்ல வேணாம். ஸ்ட்ரைட்டாவே போ. ஸ்ட்ரைட்னா டிராஃபிக்கா இருக்கும். லெஃப்ட்னா ஃப்ரீயா இருக்கும். போ அப்படியே நேரா அப்படி லெஃப்ட்லயே போ. ரைட்டுக்கு போவாத. ஐயோ இது வந்து லெஃப்ட் ரோட்ல போலாமா ஸ்ட்ரைட் ரோட்ல போலாமான்னு கேக்குது. ஸ்ட்ரைட்ல தான் போறேன். ஐயோ லெஃப்ட்னா அந்த லெஃப்ட் திரும்பலாமா இல்ல நேரா ரோட்ல? சொல்றேன் கரெக்ட் தான்டா. ஏன்டா நீ ஓட்ட? ஸ்ட்ரைட்ல தான் போங்க. ஐயோ நான் இந்த பக்கம் திரும்ப இந்த ரோட்ல போலாம். அங்க எல்லாம் நிக்கறாங்கல்ல சிக்னல்ல. நான் கேக்குது புரியல. நீ இந்த ரோட்ல போலாமா தானே? வேணாம்டா ஸ்ட்ரைட்டா போ சொல்றேன்டா. லூஸ் அவருக்கு அவன் யாருமே நிக்கல. வாட் இஸ் திஸ்? நோ ரைட்ல நிக்கறாங்க பாரு எத்தனை பேர் சிக்னல்ல. ரூல்ஸ் மதிக்காம போறாங்க எல்லாம். அவங்க அக்கா ஓட்டுன்னு போயிட்டு வந்தாச்சு. இப்ப அடுத்தது வந்து மௌலி ஓட்டுறான். சரியான கேள்வியோட ஆரம்பிக்கிறான். ஆன்ல தானே இருக்குது. நமக்கு ஒரே பீதியாவே இருக்குது. உட்காரவே முடியல நிம்மதியா. நான் உங்க லைசென்ஸ் எடுத்ததுல என்னைய சொல்றீங்க? சரி இது ஹேண்ட் பிரேக் எடு. நீ எடுத்து 3 மாசம் ஆகி போச்சு. டச்சே குடுக்கலையே உனக்கு. உங்க மம்மி தான். போலாமா? இதுல வேற வரும்போது நீ வரியா அப்படின்னு பேபி கூப்பிட்டா நான் வேணான்னுட்டேன். இரு டாடி. போ. நமக்கு அப்படியே உள்ளுக்குள்ள பட்டக்கு அடி வைத்தெல்லாம் கலக்கி நிக்குது. வெற்றிகரமா நான் காரத்தை எப்படி எடுத்தேனோ அதே மாதிரி குடிச்சிட்டேன். விளங்கும். என்னடா டேய் நல்லாதான் ஆர்ன் அடியேண்டா. யாருக்கும் கேட்காத மாதிரி அடிக்கிறியடா. இதுங்க லைசென்ஸ் எடுக்கிற வரைக்கும் யாருக்கும் கொடுக்க கூடாது. செகண்ட் கியர் போட்டாச்சா? லைசென்ஸ் வந்துருச்சு. சோ அதனால இப்ப ஓட்டுறதுக்கு கொடுத்துருக்கேன். லெஃப்ட் தான் மேல தள்ளும், ரைட்னா கீழே தள்ளும் தானே? என்னது எனக்கு மறந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓபனா சொல்லலாம். எனக்கு ஹேண்ட் பிரேக்லயே தான் கை போடுறது. ரிவர்ஸ் வந்து 6th கியர் போட்டீங்க. பிரேக் அடி. அதுதான் சொல்றேன். எனக்கு மறந்துருச்சுன்றேனே. லெஃப்ட் ஆட்டோ வேற ஒருத்தன் வரான். என்னடா உனக்கு வேணும்? மிரரா? சீச்சில கட்டதா இருக்கு. இல்ல லெஃப்ட் இண்டிகேட்டர் கேட்டேன் மறந்து போச்சு. இண்டிகேட்டர் லெஃப்ட்னா மேல, ரைட்னா கீழே. நமக்கு எல்லாமே மறந்துச்சு. கார் ஸ்பெல்லிங் THAR தார். இதுலயே உட்கார்ந்து வேண்டியதா இருக்குது. இந்தப்பா எப்படி அப்ப இப்பதான் ஒரு கும்பலே நிக்குது அங்க எங்க வீட்டுக்கிட்ட. வீட்டு போலாம் பிளான் போறாங்க. இங்க போலாம் பிளான் பண்றாங்க. எல்லாம் கும்பலா பசங்க நின்னுகிட்டு இல்ல அவங்க எல்லாம் இது முடிச்சிட்டு வராங்க. கேரல்ஸ் முடிச்சிட்டு. கேரல்ஸ்ல என்னடே கேரல்ஸ்லாம் இல்ல. நீ இந்த ரோட்லயே ஒரு 2 வாட்டி ஓட்டுறியா இல்ல டைரக்டா மெயின் ரோட் ஓட்டுறியா? அதே மாதிரி போறேன். சரி போ என்ன மாதிரி போறானா? ஆண்டவரே என்ன அப்படியே வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. செல்ஃபிஷ் டாடி. என்னன்ற எங்கல சொல்லாம தேடிங் தான பயமா இருக்கு லைட்டா. ஆரடி நீ யாருக்கு கேக்க திருப்பறக்கு பயமா இருக்குன்னு. மெதுவா போய் திருப்பு. அப்படியே லெஃப்ட்கா வந்து அப்படியே திருப்பு. பாய்ஸ் நவருங்க பாய்ஸ். பாய்ஸ் நவருங்க பாய்ஸ். மௌலி ஓட்டிட்டு வரான் பாய். வருது பாரு சர்ன்னு. மௌலி டென்ஷன் ஆக கூடாது புரியுதா? வண்டி வந்தா டென்ஷன் ஆகி பிரேக் பதிலா இதா ஆக்சிலேட்டர் அமுக்கறதெல்லாம் பண்ண கூடாது. லெஃப்ட் வந்துரு. நீ பாத்துக்கோ சைடுல. இல்ல சொல்றேன் பா. அன்னைக்கு பண்ணியே. லெஃப்ட்ல வந்துரு. அப்படியே அவனுக்கு வழி விட்டினா அவன் பாட்டு நான் போயிடுவான். நீ ஒரே இடத்துல கூட நில்லு. பிரச்சனை கிடையாது. நான் வரும்போது ரூல்ஸ் மீறி வராங்க. நான் ஓட்டும் போதுதான் கரெக்டா. நீ ஓட்டுறது 11 மணி ராத்திரியில ஓட்டுற. அதனால எல்லாரும் இவரு பேர் சீரியஸா ஏதோ போன் நோண்டிக்கிட்டே போறாரு. ஹார்ன் வச்சு டிஸ்டர்ப் பண்ற நீ அவரு. திருப்பி நல்லா. அவ்வளவுதான். வண்டி ஓரம் ரொம்ப ஓரத்துல போய் போதும் அவசியம். நம்ம தேய்ச்சின்னு போற லெவலுக்கு அவனுக்கு வழி விடணும்ன்ற அவசியம் இல்ல. தெரியுது அந்த கேப் தெரிஞ்சிச்சு. டக்கு டக்குன்னு டர்ன் பண்ணாதடா. ஸ்டீரிங் ரொம்ப செகண்ட்லயே ஓட்டு. 24ல இருக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு. 4th கீழே போ. அர்ஜென்டே கிடையாது.
டென்ஷன் ஆகாத. போ 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 எடு எடு போ. ஐயோ இவரு நடுரோட்ல நிக்கிறாரு. யார் அது நடுரோட்ல? ஓ இவரா? ஃப்ரீயா தேர்ட் கியர் போய்க்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி கண்ட்ரோல்டா போ, அவ்வளவுதான். இது வேற வைப்பர்ல தண்ணி அடிச்சு தொட ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. அது எப்படி தெரியாது? சரி நிறுத்தி தொடங்க. வேணாம் வேணாம். ஏன் டேடி அவன் ஓட்டுற போது ஏன் டேடி பாத்துரா பாத்துரா மெதுவா போ மெதுவா போ. ஃபேமிலியோட போய் போறோம். லெஃப்ட்ல வா, அப்படியே ஓரமா வா. எப்படி போறாங்க? நீ லெஃப்ட்ல வா. லெஃப்ட் வா. மெதுவா மெதுவா. வண்டி வந்து ரைட் போய் என்ன ரோலர் கோஸ்டர்? நடு ரோட்ல போகாத, லெஃப்ட்ல வா. நான் இந்த ரோட்ல தான் போறேன். ஆஹா, அதுவே நடு ரோடு தான் ஆக்சுவலி. நீ இந்த ஓரத்துல தான் வரணும் நீ. போதும். இப்ப அப்படியே ஸ்ட்ரைட் புடிச்சுக்கோ. சட்டு சட்டுன்னு டர்ன் பண்ணாத, ஸ்டியரிங் கண்ட்ரோல் கொண்டு வா. அம்மா இருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். ச்சே மிஸ் பண்ணி. என்ன பப்ஜி கேமா? எங்க போய் திருப்பணும்? ஏன் உன் கண்ணு தெரிதாடாங்க? நீ போ, நேரா போ நேரா போ. கெனடியா வீடு வரைக்கும் போ. லைட் அடிக்கிறதா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வலிக்குது. இல்ல இது இந்த வைப்பர் பார்த்தேன். இங்க டூ வீலர் ஒருத்தன் வரான் பாரு. லெஃப்ட்ல அப்படியே வரங்கட்டியும். ஏன் இல்ல இல்ல அப்படியே நேரா போ. நேராவே போறியா? நான் இந்த லெஃப்ட் போலான்னு பார்த்தேன். ரொம்ப இது டாடி இந்த லெஃப்ட் ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கும் டாடி. நேராவே போட்டோம். மெதுவா மெதுவா மெதுவா. நீங்க சிக்னல் போட்டுறணும். போடல போங்க. ஓபன்ல இருக்கு இருந்தாலும் வருவாங்க. ஆமா இப்படிதான் வருவாங்க. நைட் லெஃப்ட்ல வா அப்படியே. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டீரிங் கண்ட்ரோல் வரணும். ரைட்லயே போய் நிக்கிறேன். நான் எத்தனை 3 மாசம் கழிச்சு ஓடுறேன். அதான் சொல்றேன். இல்ல ஆக்சுவலி இந்த வண்டி இன்னும் சாஃப்டியா இருக்கு. இன்னும் அது வந்து எப்படின்னா திருப்புனா இது வந்து இப்படி லைட்டா ஸ்டைலே போகுது. அதனால திருப்புனா தான் அது போகும். அது வேற. நீங்க பிராக்டிஸ் பண்ண வெஹிக்கிள் வேற, இது வேற. இது லக்ஸூரியஸ் வெஹிக்கிள் இதெல்லாம். என்னப்பா ரோலர் கோஸ்டர்ல போயிட்டு வந்த மாதிரி இருந்ததா? டென்ஷன்லயே உட்கார வச்சு டிராவல் பண்ணிச்சீங்க. இதுக்குதான் நான் வரலன்னு எனக்கு கக்காவே வந்திருக்கும். நீ வந்து சத்தியமா ஓட்டி இருக்காதுங்களா? பல்ல 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 கத்திட்டு வந்திருப்ப. நானே நான் ஸ்டாப்பா பேசியிருந்தேன். அந்த லெஃப்ட்ல போகாத, ரைட்ல போ. பார்த்தேன் வீடியோ பார்த்தேன். ஸ்பீட் பிரேக்ல தட்டி தமா துமால ஓட்டின்னு போகுது. பிரேக் இருக்கு. ஸ்டார்டிங் ஸ்பீட் பிரேக்கர்ல அப்படி வரும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நான் அதான் இந்த கார் உங்களுக்கு பழகுற வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல ஓட்டணும். ரோட்ல போக கூடாது வண்டி. கிரவுண்ட்ல ரவுண்ட் அடிச்சு பழகிட்டு உங்களுக்கு அந்த நேக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் அந்த நேக்கு உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா இந்த காரோட நேக்கு தெரியும். ஏன்னா இவங்க டிரைவிங் ஸ்கூல்ல போறது வேற வண்டி. அது ஹார்டா இருக்கும். எல்லாமே ஹார்டா இருக்கும். நீ இந்த வண்டி குடுக்கற அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிரவுண்ட்ல தான் ஃபர்ஸ்ட் உங்களை ரவுண்ட் அடி வைக்கணும். ரோட்ல கொடுத்தேன்னு வையேன். இப்ப 11:30 மணி ராத்திரிக்கு எவ்வளவு வண்டி வருது தெரியுமா? டென்ஷனா இருந்தது எனக்கு. இவன் 3 மாசம் ஆயிப்போச்சா இவன் லைசன்ஸ் எடுத்து 3 மாசமா வண்டியை தொடாம இப்ப தொடறானா? வாய் பேசுங்க. அது வந்து அவங்க ஓட்டுற வண்டி வேற வண்டி இல்ல. அதனால அவ்வளவு சீக்கிரத்துல ஸ்டேரிங் எல்லாம் திரும்பாது. இது லைட்டா அப்படின்னாலே இப்படி போகுது. அது இப்படி வா அப்படின்னா அதுவும் அந்த ஓரத்துல போகும்போது இப்படியே ஓரண்டா நான் பார்த்துதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியே ஓட்டுனா ஒரு வழியாப்பா ஆண்டவரே என்ன நல்லபடியா திரும்ப போய் இறங்கி விடுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு வழியா வந்தாச்சு. அதான் ரெகுலரா அப்படி ஒரு வாரம் ஓட்டுச்சிங்கன்னா ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துடும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கலாம். பிரச்சனை இல்லை. டர்னிங் ரிவர்ஸ் இப்ப ஒரே ஸ்ட்ரைட் போயிட்டு ஒரே ஸ்ட்ரைட் வாங்க நூல் பிடிச்சா மாதிரி அப்படின்றத சொல்லி கொடுத்துனுங்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருந்தது. டிரைவிங் போச்சுங்க. நமக்கு தான் ஒரு மாதிரி இருந்தது. அப்படியே வயிறெல்லாம் கலக்கிக்கிட்டே இருந்தது. பிரேக்லயே கை வச்சிருந்தா எதுங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படின்னுங்க. எடுத்து சீட் பெல்ட்டை தூக்கி பின்னால மாட்டி விட்டு அது வரை கீங் நச்சுன்னு இருக்குமா மாட்டி விட்டு ஒரு வழியா உட்காந்துட்டு வந்தேன். ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன். நன்றி ஆண்டவரே, நன்றி மாதாவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.